ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாசிக் வெட்டி பதியம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்மளுக்காக கொஞ்சம் மரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் மரமும் ஒதுக்கி வச்சுருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயிகளுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நாசிக் வெட்டி அதை பதியம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ பேக்கில் அப்படியே காட்டுறேன், பாருங்கள் எப்படி பதிய வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோபல் கேட்டிருக்கீங்க. ஆனால் நோபல் மரமாக நிறைய சப்ஸ்கிரைபர் இப்போ கேட்டாங்க. ஏன்னா நம்ம நோபல் ஃபஸ்ட்டில் வெட்டிட்டோம். அதனால் இப்போ நோபல் இப்போ மரமாக கிடைக்காது. இனி பதியம் வச்சுட்டோம். பதியம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். பதியம் வச்சதுக்கப்புறம் அது தழுத்ததுக்கப்புறம் நான் வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு நோபல் பதியம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. அதாவது கம்மியுமே தான் கேட்டிருக்க, ஒரு 150 கம்பு, 200, ஒருத்தவங்க ஒரு 500 கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு 2000-2500 கம்புக்குள்ள தான் நம்ம பதியம் வச்சுருக்கோம். வேறு நம்மளுக்கும் நம்ம சொந்த இடத்துல இன்னும் 2 இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்காகவும் அது வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாசிக் முருங்கைக்கு நிறைய பேர் இப்போது கால் பண்ணி வெளியே இருந்தெல்லாம் கேட்குறீங்க. அது எப்படி எடுத்தால் எங்களுக்கு லாபம்? மரமாக வெட்டி எடுத்தால் லாபமா, இல்லை பதியம் போட்டதுக்கப்புறம் நான் வாங்கினா எனக்கு லாபமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்கான முழு விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கையில் குறைஞ்சது ஒரு 30-35 குச்சி வரைக்கும் தேரும். 35 குழி வைக்கலாம். அப்போ அந்த 35 குழிங்க மூச்சில் நம்ம 2 வைப்போம். 2 வச்சிங்கன்னா 35 குழி வந்துடும். அப்போ அதை சிங்கிளில் வச்சிங்கன்னா 70 வரைக்கும் வரும். ஆனால் 70க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கி 2 அடி அந்த ரேஞ்சில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 அடி 3 அடி அப்படி கட் பண்ண போச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 குச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். 40 வரைக்கும் வரும். அதாவது 40னா 20 குழி. ஒரு குழிக்கு 2 கம்பல்சரி வைக்கணும். பதியம் போடாமல் வச்சாக்கி. பதியம் போட்டதை வச்சிங்கன்னா ஒரு குழிக்கு 1 வச்சா போதும். அப்படிங்க மூச்சில் அதுலேருந்து இதில் பாதி செலவு தான் நம்மளுக்கு வரும் மரமாக எடுத்து வச்சோன்னா. அப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கம்மியாக வரும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப லாபம். இல்லை எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, பதியம் போட்டு கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கி ஒரு மாதம் ஆயிரம். நம்ம இப்போ தான் பதியம் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்படி பேக்கில் ப்ளே பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பிஏ, நோபல், நாசிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரகம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் எது எப்படி காய்க்கும் அப்படின்னு நிறைய பேர் விளக்கம் கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலையும் சொல்லிட்டேன் எப்படி காய்க்கும்னுட்டு. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். நீங்கள் நிதானமாக யோசிச்சுட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் அடுத்த வாரம் புதன், வியாழன், நம்ம அடுத்த வாரம் வெள்ளி, சனிக்குள்ளே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா முருங்கைகளையும் வெட்டி ரெடி பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் எனக்கு நீங்கள் வச்சு கொடுங்க, நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவும் இன்னும் அடுத்தால நம்ம அவங்க அவங்க தோட்டத்திலே போயிட்டு நம்ம அவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விளக்கங்கள் பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சில ஐடியாக்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச நானும் சொல்லி அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்போம். அவங்க விருப்பத்திலே வச்சு கொடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ஒரு சில பேருக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் வீடியோ மூலமாக சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியுங்கிறக்காக நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஏ அப்படின்னு சொல்கிறது வருஷத்துக்கு 4 டைம் கம்பல்சரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து நல்லா கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டே வந்தோன்னா 4 சீசன் 5 சீசன் வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனால் 5ங்கிறது கொஞ்சம் அதிகப்படி தான். ஆனால் 4 சீசன் கண்டிப்பாக நம்ம எழுதி எடுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா நோபல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் தான் நல்லா காய்க்கும். அந்த 2 சீசன் 2 டைம் தான் காய்க்கும். அந்த டைமில் விலை இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னு வைங்களாம். அந்த காயோட காய்க்குரிய மதிப்புக்கு பார்த்திங்கன்னா மற்ற காயை விட நோபல் காயெல்லாம் 4 ரூபா 5 ரூபா கூட போகும். அதுவே நாசிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து கூட 10-15 வரைக்கும் போகும். நாசிக்கு கொஞ்சம் ஏன்னா அந்த காயோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பச்சை கலரில் தான் இருக்கும். பச்சை கலர் மாதிரிங்கிறத விட கிளிப்பச்சை கலரில் இருக்கும்.
இப்போ மற்ற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பச்சையில் வரும். இது வந்து கிளிப்பச்சை, லைட் பச்சை, அதாவது ஆமாம் கிளிப்பச்சை அப்படிங்கிற கலரில் தான் இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நோபல் வந்து வருஷத்துக்கு 2 தான் காய்க்கும், அதை நான் சொல்லிடுறேன். அதே இது நம்ம வெட்டாமல் விட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கி 3 சீசன் எடுக்கலாம். அது மரத்தை வெட்டாமல் விட்டால் மட்டும்தான். கம்பல்சரி நீங்கள் வெட்டினீங்கன்னா 2 சீசன் எடுக்கலாம். அது எப்போல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் வந்து ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே பூக்க ஆரம்பிக்கும். ஏப்ரலுங்க முச்சில் மே ஜூன் ஜூலை 3 மாதம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஜூலையில் ஒரு மாதம் கேப் விடும். ஆகஸ்ட்டில் மறுபடியும் மொட்டை எடுக்க ஆரம்பிக்கும். ஆகஸ்ட்டில் எடுக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நல்லாயிருக்கும். அந்த 2 மாதமும் நல்லா கிடைக்கும். அது அந்த டைமில் வந்து கிளைமேட்டை பொறுத்து, கிளைமேட் நல்லா செட் ஆகி நல்லா இருந்துச்சுன்னா அதில் பறிக்கிற காய் வந்து தரமாக இருக்கும். அதாவது எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னாக்கி, பிஏவில் வந்து நம்ம 2 சீசன் எடுக்கிறது அதை ஒரே சீசனில் எடுத்துடலாம் கணக்குக்கு. அப்படி தான். ஏன்னா அது காயோட வளர்த்தியும் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கனால ரேட்டுமே கொஞ்சம் அது வந்து மந்த காயை விட அது கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போகும். ஆனால் லாஸ்ட்டு சீசனில் அந்த காய் வந்து கருப்பாயிரும். அதை நான் சொல்லிடுறேன். அதனால் அந்த டைமில் அந்த காய்க்கு வந்து எல்லா காயை விட 2 ரூபா 3 ரூபா கம்மியாக தான் போகும் அந்த காய். இதுதான் நோபலோட இது. இப்போ அடுத்தால பிஏ பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4 டைம் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த வருஷம் நம்ம இப்போது டிசம்பரில் குச்சி வாங்கி பதியம் வச்சோ இல்லை குச்சியாவோ வைக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தழுக்கிறதுக்கு, தழுத்து நல்லா ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு 60லேருந்து 80 நாள் ஆகும். அந்த 80 நாளைக்கு பிறகு பூ மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடும். 90வது நாள் பிஞ்சு இறங்கிடும். அது கம்பல்சரி உண்மை. 90வது நாள் பிஞ்சு இறங்கிடும். 120வது நாள் நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு சீசன் காய் பறித்து முடிச்சிடலாம். 120 நாளைக்குள்ளேயே பறித்து முடிச்சுனாக்கி எப்படின்னாக்கி ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு 5 கிலோ 10 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காய்க்கும். 2வது சீசன் அதை விட கொஞ்சம் ஹையாக காய்க்கும். ஃபஸ்ட்டில் ஒரு 10 கிலோ 15 கிலோனா அடுத்தால 20 to 30 35 கிலோ வரைக்கும் வரும் ஒரு மரத்துக்கு. அடுத்த அது எப்படின்னாக்கி அதில் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ மரத்தில் நல்ல தழுவுகள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அடுத்தால உடனே தழுத்து அது வந்து பூ மொட்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பிஏவை பொறுத்த வரைக்கும் பூ மொட்டு உடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் கேப் விட்ட மாதிரி இருக்கும், ஒரு 10-20 நாள் கேப் விட்ட மாதிரி இருக்கும். அடுத்தால உடனே நல்லபடியாக வந்துடும். அது நம்ம தண்ணி கொடுத்து உரம் கொடுத்து நல்லா பராமரிக்கிறத பொறுத்து. பிறகு சும்மா கொண்டு போய் நம்ம கம்பை வச்சுட்டு அது வந்து தழுத்து வந்ததுக்கப்புறம் 4 சீசன் 5 காய் பறிக்கலான்னாக்கி கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து முழு முயற்சியோட பராமரித்து கொண்டு வரணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா அது வந்து லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் கேப்பிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஜனவரி வரைக்கும் நீங்கள் பறிச்சுக்கிட்டே வரலாம். அதில் நம்ம வெட்டாமல் விட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி மாதம் நம்ம வெட்டினோன்னாக்கி அதுக்கப்புறம் அதே 4 சீசன் அப்படி கொண்டு வந்துடலாம். சரி, அடுத்தால நாசிக்கை பற்றி சொல்லிடுறேன். நாசிக் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நம்ம வைக்கிற பூச்சில் 2 சீசன் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிசம்பரில் கன்று வாங்கி பதியம் வச்சு வைக்கிறோன்னா வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கன்று வாங்கி வைப்போம். வச்சுட்டு அது வந்து தழுத்து ஒரு குறிப்பிட்ட வளர்த்தி வர்றதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். 90 நாள் 120 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கு எடுத்தால ஒரு 4 மாதம் 4.5 மாதம் ஒரு 150 நாள் ஒரு கணக்குக்கு. அப்போ 4-5 மாதம் ஆயிரும். அதுக்கு பிறகு பூ மொட்டு எடுக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வருஷம். அப்போ பூ மொட்டு எடுக்க ஆரம்பித்து ஒரு சீசன் வந்து பறிக்க முடிச்சல ஒரு 2 மாதம் ஆயிரும். அதை வந்து பறித்து சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 மாதம் ஆகும். அப்போவே நம்மளுக்கு அது தளிர்கள் வந்து தளிர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் பூங்காம்பு எடுக்கிற தளிர்கள் வந்து அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும் உடனே. அடுத்தால வர்றது வந்து ஆகஸ்ட்டில் பூக்க ஆரம்பிக்கும். ஆகஸ்ட்டில் பூக்க ஆரம்பித்து நம்ம பராமரிக்கிறத பற்றி ஜூலையிலேயே கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம், ஆகஸ்ட்டில் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். வருஷம் மட்டும் ஆகஸ்ட்டில் வருஷம் மேக்ஸிமம் ஆகஸ்ட் தான். ஆகஸ்ட்டில் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்க ஆரம்பித்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3 மாதம் காய் பறிக்கலாம் அதில். ஏன்னா அதுக்கப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கண்ணுக்கே தெரியாது. அது நம்ம வந்து பார்த்துருப்போம், ஐயோ மரத்தில் காயே இருந்த மாதிரி தெரியலேன்னு நினைப்போம். ஆனால் அது கண்ணுக்கே தெரியாமல் பிஞ்சு இறங்கிக்கிட்டே இருந்திருக்கும். பறிக்க காய் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து 2வது சீசன் நல்லாயிருக்கும். அடுத்தால மரம் வந்து நம்ம கலப்பாக வச்சுருக்கோம். ஒரு மரத்துக்கு ஒரு மரம் நல்லா இடைவெளி இருக்குது, உள்ளே நம்ம போகிறதுக்கு இட விஸ்தாரம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த மரத்தை அந்த வருஷம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வெட்டாமல் உடம்புச்சில் என்ன ஆகும்னா, இந்த காய் பறித்து முடிக்கும் போச்சுலேயே மொட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்குலாம் இப்போ மொட்டு வர ஆரம்பிச்சுட்டு
இப்போ நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கலனாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. மொட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்துட்டு போயிட்டு சரி இன்னொரு 4 நாள் 5 நாளில் வந்து எடுத்துக்கிறோம், இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம், நான் வந்து தோட்டத்தை வந்து உழவு போட்டுக்கிறேன், உழவு போட்ட உடனே நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்போ அப்படிங்கும் போதுல என்ன ஒன்றாக்கி இப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் மொட்டு வந்துச்சுன்னா கரெக்டாக டிசம்பர் மாதம் பூத்து பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஜனவரி மாதம் நீங்கள் காய் பறிக்கலாம். தை மாதம் நல்ல விலையோடு இருக்கும். நம்மளுக்கு மழை பெய்யாமல் இருந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஈல்டு கிடைக்கும், இல்லைன்னா ஒரு பாதி ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இது வந்து வருஷம் 2 வெட்டாமல் விட்டால் 3ஆவது சீசன் கொண்டு வந்துடலாம். அதே நம்ம வெட்டணும் அப்படின்னாக்கி இது இப்போ நவம்பர் டிசம்பரில் காய் முடிஞ்ச உடனே நம்ம உடனே வெட்டி விட்டுலாம். உடனே வெட்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மார்ச் மாதம் பூ எடுக்க வெட்டி விட்டதுக்கப்புறம் அந்த மரம் வந்து வேகமாக வரும். இப்போ நம்ம புதுசாக வச்சு கொண்டு வரும்போதுல அந்த மரம் தழுத்து வர்றதை விட வெட்டி விட்டு கொண்டு வரும்போதுல அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்பீடுனாக்கி வேகம் அதிகமாக இருக்கும். ஸ்பீடுன்னு ஒன்று ஸ்பீடு முருகன் நினச்சிடாதீங்க, நாசிக் முருகை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னாக்கி மார்ச்லேயே காய் பறிப்பு வந்துடும். ஒரு சீசன் மார்ச்சில் பூ எடுத்து ஏப்ரல் மே பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தால ஜூன் மாதத்தில் கேப் விடும், ஜூலையில் காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜூலை ஆகஸ்ட்டில் காய் இருக்கும் நம்மக்கிட்ட. ஜூலை ஆகஸ்ட்டில் பறித்து முடிக்கும் போச்சுலையே அதில் வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிடும். மொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த டைமில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தால ஒரு நம்ம உரம் கொடுத்து மருந்து அடித்து நம்ம கொண்டு வந்தோம்னா அடுத்தால லாஸ்ட் சீசனுக்கு அருமையாக இருக்கும். இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது வந்து கருக்காது. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக டிசம்பர் வரைக்கும் அது பறிக்கலாம். அப்போ 2வது வருஷம் நம்மளுக்கு 3 ஈல்டு கம்பல்சரி கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க விளக்கங்கள், அவங்களுக்காக இது கொடுத்துட்டேன். இனி அடுத்தால நம்ம வந்து முருங்கை வந்து பதியம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கி மரமாக வெட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தகவல் சொல்லிடுங்க. டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் வந்து முதல்ல சொல்லிட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். இல்லைனாக்கி நம்ம வந்து வெட்டி பதியம் வச்சிட்டோம்னா நீங்கள் பதியம் வச்ச கன்று தான் உங்களுக்கு அப்புறம் வாங்க முடியும். அதனால் கொஞ்சம் அதையும் யோசிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்குள்ள வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இனி வந்து போக போக ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் நம்ம என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு விவசாயிகளுக்கும் ஒரு ஆதரவு தாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.